எங்களுடைய ஓட்டுகளை முழுமையாக வாங்கி எங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்களே, மற்ற மற்ற சமூகங்களுக்கு ஓடி ஓடி போறாங்களே, ஏன் எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான். இது வந்து திமுகவுடைய ஒரு கோட்டை. இந்த திமுகவுடைய கோட்டையை தான் வந்து புல்டோசர் வச்சு அவங்களே இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு விதிமுறைகளை மீறி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தாசில்தார் பன்னீர்செல்வமும் இந்த ஆர்டிஓ அக்னேயாவும். அட்லீஸ்ட் அவங்க மேலேயாச்சும் ஒரு துறை ரீதியான நடவடிக்கை, ஒரு தாசில்தார் நீக்கிறது கூடவா, ஒரு தாசில்தார் பணிமாறுதல் பண்றது கூடவா இந்த அமைச்சர்களுக்கும் இந்த மேல் பதவியில உள்ளவங்களுக்கும் இது இல்லாம போயிடுச்சு. ஆனால் அவர்கள் எங்களுக்கு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து, இல்ல நாங்க கை வைக்க மாட்டோம், நாங்க நம்பிட்டோம், அதை பிளைண்டா நம்பிட்டோம். நாங்க பிளைண்டா நம்பிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, அவங்களுடைய வேலைகளுக்காக வெளியூர்கள் சென்றிருந்த நேரத்துல, போராட்ட குழுவை சேர்ந்த முன்னணி ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் இல்லாத நேரத்துல, அப்பாவி மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சமயத்துல வந்து புல்டோசர் வச்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்றாரு, நான் முதலமைச்சரே சொன்னா கூட என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சட்டத்தின்படி நடக்கக்கூடிய வருவாய் அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முதல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு போலியாவாச்சும், அரசியல் சொல்லக்கூடிய ஒரு போலியாவாச்சும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போங்கப்பா எங்களுக்கு, எங்க ஊருக்கு வந்து அதை கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னா எங்களை நீங்க என்ன நினைக்க, குப்பையும் தூசியிலும் தூசியா எங்க கீழானவர்கள் நினைக்கிறீங்களா நீங்க? Q7 நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய போவது பெரம்பலூர் SDPI மாவட்ட செயலாளர் அபுதாஹிர் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பாய், அம்மாபட்டினம் அப்படிங்கிற குறிப்பிட்ட அந்த ஊர் குறித்த பிரச்சனைகள் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 2 தனிநபர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாகி அங்கே இருக்க கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை இடிக்கிற அளவுக்கு போயிருக்கு. முதல்ல அங்கே என்ன பிரச்சனை, அந்த வழக்கு தொடர்ந்த நபர் யார் அப்படிங்கிற அந்த தரவுகளை உங்களால் எவ்வளோ சுருக்கமாக எங்களுக்காக சொல்ல முடியுமோ சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்கன்னா 2015 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. 2015 2 தனிநபர்கள், 2 பேருமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த பிணக்குடைய அடிப்படையில ஒருவர் வந்து இன்னொருத்தர் மேல வழக்கு தொடுக்கிறாரு. அவங்களுடைய பெயர்களை கூட சொல்றது எனக்கு பிரச்சனை நினைக்கிறேன். MS சையத் முகமது ராவுத்தர், அவர் தான் வழக்கு தொடுக்கிறாரு. வாதி அவர் தான். பிரதிவாதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா SYN கலந்தர் ஹாஜியார்னு சொல்லுவாங்க, SYN ஜஃபருல்லா, அப்புறம் அவங்களுடைய மனைவியார் SYN முகமது ஃபாத்திமா. இவங்க 3 பேர் மேலதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த 2015 அவங்க தொடுத்த வழக்கு 2023 ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இந்த குடியிருப்புகள், அதாவது அவங்க 3 வீடு மட்டும் அதுல குறிப்பிடப்படாம இந்த 3 வீடுகள் உள்ளிட்ட இந்த சர்வே நம்பர் 3 சர்வே நம்பர்களையும் குறிப்பிட்டு இது அத்தனையுமே வந்து நீர்நிலை, இதுல உள்ள வீடுகளை வந்து அகற்றி அதை நீர்நிலையா மாத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. சோ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு கேஸ் போட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரமே தெரிய வந்ததுங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய மேல் மனுக்கள்லாம் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அது எதுவுமே சரியான முறையில, ஏன்னா இவங்களுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப குறைவு இந்த மக்களுக்கு. ஏன்னா உள்ளூர்லயே அதிகமா இருக்க மாட்டாங்க, அந்த அம்மாபட்டத்திலேயே இவங்க எல்லாம் அதிகமா இருக்க மாட்டாங்க. வீடுகள் இருக்கும், அம்மாபட்டத்திலேயே அவங்க அதிகமா இருக்க மாட்டாங்க. பெண்கள் மட்டும் தான் வசிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அதோட நிலைமை. ஆண்கள் வந்து பொருளீட்டுவதற்காக வந்து வெளியில பிரயாணம் பண்ணிடுவாங்க. சோ இவங்க சரியான முறையில நேரமும் கொடுக்க முடியாம, சரியான முறையில அந்த லீகல் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த தவறிட்டாங்கன்னே சொல்லுவேன். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 2025 அந்த இதுக்கிடையில இந்த வழக்கு போட்டவர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு 3 அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் RDO மற்றும் தாசில்தார் மேல வந்து பெயர்களை குறிப்பிட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போய் அதுவும் ஜட்ஜ்மெண்ட் ஆகுதுங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆனது பாத்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் லாஸ்ட் வீக் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல அது முன்ன பின்ன இருக்கு. இந்த கடந்த ஒரு 30 நாட்களுக்கு முன்பாக. அப்ப அந்த தீர்ப்புல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 101/5, 226, 225 இந்த 3 சர்வே நம்பர்ல உள்ள அந்த குடியிருப்புகளை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்புகளை கோர்ட்டு கொடுத்துருதுங்க. அதற்கப்புறம் நடந்த விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க வலைதளங்கள் வாயிலாக. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எங்களுடைய பார்வையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அவசர கதியில் இந்த அரசாங்கம் அல்லது இந்த அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்து ரொம்ப ஒரு அவசர கதியில இந்த வழக்கை எடுத்துட்டாங்களோ கையாண்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை தாங்க எங்களுக்கு இருக்கு. போராட்டத்திற்கு தொடர்பாக போஸ்டர் அடிச்சதா இருக்கட்டும், அதிகாரிகளை கண்டித்து அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தீங்க. ஆனால் பொதுவாக அரசாங்கத்தை கண்டித்து போராட்டம் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பாங்க. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகள் மேலே பிளேம் பண்ணுறது எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை அதிகாரிகள் அரசோடைய கண்ட்ரோலில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புதில்ல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இப்ப சமீப காலமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்க்கும்போது காவல்துறை ஆகட்டும், வருவாய்த்துறை ஆகட்டும், இன்னும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எதுவுமே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ, இவங்க வேற யாரோ இயக்குறாங்களோங்கிற பார்வை நான் ஒரு அரசியல் கட்சியில பயணிப்பதில் எனக்கும் இருக்கு. மேல் மட்டத்துல உள்ள தலைவர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியும் அதுதான். இன்னும் ஆளுங்கட்சி நண்பர்கள், ஆளுங்கட்சியில உள்ள முக்கிய பொறுப்புகள்ல உள்ளவங்களும் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். ஏன்னா அந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. பர்டிகுலரா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கல, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உள்ளூர்ல உள்ள திமுகவுடைய நண்பர்கள், திமுக தொண்டர்கள், அது ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒன்றிணைஞ்சு நின்று நம்மளோட எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் தக்க துணையாக நின்றாங்க, நம்ம கூட நின்றாங்க களத்துல. அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதிகாரிகளை நாங்கள் குற்றம் சொல்வதற்கான காரணம் என்பது, இந்த அதிகாரிகள் எந்த விதமான விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றவே இல்லை. அவங்க எல்லாமே ஒரு அவசர கதியிலேயே பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப 25 செப்டம்பர்ல தீர்ப்பு வருது. செப்டம்பர் லாஸ்ட்ல தீர்ப்பு வருது. அவங்க எவிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நவம்பர் 1. இந்த 30 நாள்ல பாத்தீங்கன்னா சரியான முறையில எந்த விதமான நோட்டீஸ் விநியோகம் செய்யப்படல. அவங்களுக்கு சரியான முறையில அந்த இடங்களை சர்வே பண்ணல. அதாவது தீர்ப்பு வந்த புதிதிலேயே என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆய்வுக்குழு ஒண்ணு ஏற்படுத்தி, அந்த ஆய்வுக்குழு வந்து இது வந்து ஆட்சேபனைக்குரிய இடமா, இது நீர்நிலைன்னு சொல்றாங்களே, அதற்கான தடயங்கள் இருக்குதா, இது உண்மையிலே நீர்நிலையா தான் இருந்துச்சா, இல்ல இது எந்த மாதிரி இப்ப இது இவங்க எல்லாம் குடியிருப்புகளை ஏற்படுத்திருக்கனால இதனால ஏதேனும் பாதிப்புகள் இருக்குதா, இது மாதிரியான எந்த விஷயங்களுமே வந்து நம்ம தரப்புல இருந்து அவங்க என்ன பண்ணலன்னா அதை கன்சிடர் பண்ணவே கிடையாது. அப்புறம் விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னு சொன்னீங்களா, இப்ப ஒரு எவிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரி பல்வேறு வழக்குகளுக்கு பல்வேறு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எல்லாமே நடந்திருக்கு. வெவ்வேறு ஊர்கள்ல, வெவ்வேறு பகுதிகளில் இது போன்று ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஆனால் எதுலையுமே அம்மாப்பட்டத்தில் நடந்தது போன்று அவசர கதியிலான நடவடிக்கைகள் மற்ற இடங்கள்ல நடைபெறல. அவசர கதியில நடைபெறுறது அப்படிங்கிறது அம்மாப்பட்டினம் இஷ்யூ மட்டும்தான். ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, முறையாக 6ஆம் நம்பர் நோட்டீஸ், அதாவது அவங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட வேண்டிய 6ஆம் நம்பர் நோட்டீஸை கொடுக்காம இந்த தாசில்தார் பன்னீர்செல்வம் என்பவர் என்ன பண்றாருன்னா 7ஆம் நம்பர் நோட்டீஸை கொடுக்குறாரு. டைரக்டா 6ஆம் நம்பரே கொடுக்காம. அடுத்ததாக அந்த நோட்டீஸோட விவரங்கள் அது வழக்கறிஞருக்கு தான் தெரியும். அவங்க சொன்ன கோர்ட்ல நடந்த விஷயங்களை, அங்க நடந்த கான்வர்சேஷனை எனக்கு சொன்னதன் அடிப்படையில் நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்த கட்டமாக 10ஆம் நம்பர் நோட்டீஸ் சொல்றாங்க, 10B சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கால இடைவெளியில இப்படிப்பட்ட நோட்டீஸ்களை சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கணும், அந்த விவரங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கணும். கடைசியாக இது எல்லாத்துக்கும் ஆட்சேபனை எழுது, அந்த மக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பேரிடர் மேலாண்மை வாரியத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்கணும், இந்த ரெவென்யூ அதிகாரிகள் போயிட்டு அவங்கள்ட்ட முறையிட்டு அவங்களோட டைரக்ஷனை வாங்கிட்டு வந்துதான் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த எவிக்ஷனை, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம்னு அவங்க சொல்றாங்கல்ல, அது எங்களோட குடியிருப்பு, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் அவங்களுடைய வார்த்தைகள் சொல்லணும்னா அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை அவங்க அப்படித்தான் மேற்கொண்டிருக்கணும். ஆனால் இதில் எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இந்த தாசில்தார் பன்னீர்செல்வமும் ஆர்டிஓ அபிநயாவும் உள்நோக்கத்தோடு எங்கள் மக்களை வஞ்சம் வைத்து கருவறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த அம்மாப்பட்டினம் மக்களுடைய மனநிலை. இதுல ஆளுங்கட்சி மேல நீங்க ஏன் குறை சொல்லல, அவங்க தானே இயக்குறாங்கன்னு சொல்றீங்க, அது உண்மைதான். ஆளுங்கட்சியை வந்து ஆளுங்கட்சியை நம்ம பேசியிருக்கணும், அந்த தலைப்புல கூட ஏன் போடலன்னு கேக்குறீங்க, நியாயமான கோரிக்கை தான், நியாயமான விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. ஆனால் எங்களுக்கு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. கோர்ட் தீர்ப்பை மீறி இங்க வேற ஒரு யாராலையும் எந்த விதமான உதவியும் பண்ண முடியாதுங்கிறது மாமன்னனுக்கும் தெரியும். அந்த சமயத்துல நாங்கள் கார்னர் செய்யப்படும் போது, கைவிடப்படும் போது எங்களுக்கு உதவியாக அட்லீஸ்ட் இவங்க ஏதாச்சும் ஒரு வகையில இவங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையின் காரணமாக, அப்ப நம்ம இவங்களை ஆரம்பத்திலேயே இவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சுயநலத்தின் காரணமாக கூட நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி பண்ணிட்டோம். நீங்க எடுத்து ஓகே, தீர்ப்பு வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்க. பொதுவாக வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய வாதம் தான். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையாக இது வந்து ஆக்கிரமிப்பு நிலம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணாரா கோர்ட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா அரசு அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு சீரியஸாக இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்னன்னா, இப்ப அவங்க அந்த 1975 பாத்தீங்கன்னா அந்த பதிவேடு, அரசாங்கத்துடைய பதிவேடு, அது என்ன மாதிரியான நிலம் என்பதை குறிக்கக்கூடிய அந்த பதிவேட்டுல வந்து பள்ளிவாசல் குளம்னு இருக்கு. பர்டிகுலர் சர்வே நம்பர்ல சொல்றேன் நான். அப்ப இந்த பள்ளிவாசல் குளம் என்று இருக்கு அப்படிங்கிற போது அது பதிவேட்டுல இருக்கு. இந்த ஊராட்சியோட கெசட்ல எப்படி கேட்டீங்கன்னா அது அரசு புறம்போக்குன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள்ல 12 வருடங்கள் குடியிருந்தாங்கனாலே அவங்க அதுக்கான வரி கட்டி அவங்களுடைய மின் இணைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே
இருந்தாலே அவங்களுக்கு அரசாங்கம் பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ முதல் கட்டமா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அம்மாபட்டம் மக்களுக்கு எந்த விதமான பட்டாக்களையும் விநியோகம் செய்யல. இப்ப கூட இந்த உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இது மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள்ல நம்மளுடைய மக்கள் தொடர்ச்சியாக கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க, ஆர்டிஓ பார்த்திருக்கிறாங்க, தாசில்தாரை பார்த்திருக்காங்க. அதாவது அந்த வழக்குகளுக்கு எல்லாம் முன்னாடி சொல்றேன் நான். அப்ப கூட இந்த மக்களுக்கு என்ன பண்ண பட்டா விநியோகம் செய்யப்படவே இல்லை. ஆட்சேபனையிட்ட நிலத்துல அவங்க 40 வருஷமா 50 வருஷமா குடியே வர்றாங்க. ஆனா அந்த மக்களுக்கு என்ன பண்ணப்படலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்த விதமான பட்டாக்கள் வழங்கல. அப்போ ஊராட்சியோட கெசட்ல அரசு புறம்போக்குன்னு தான் இருக்கு அந்த இடம். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தாராளமாக வழங்கி இருக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இதை அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எங்க மக்களுடைய மனநிலை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த 101/5ல 37 வீடுகளை பகுதியும் முழுவதுமாக எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 1970க்கு முன்னாடி உள்ள பட்டா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வயது 80 வயது முதியவர் அவர் வச்சிருக்காரு. பட்டாவில பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் சொல்றாங்க. இயர்ஸ்னா சென்ட் கணக்குல கொஞ்சம் கூடுதலா வரும். 2 இயர்ஸுக்கு பட்டா வச்சிருக்காரு 1970க்கு முன்னாடி. அதாவது கையில ஒரு பேப்பர்ல கொடுக்கக்கூடிய பட்டா. கம்ப்யூட்டர் பட்டா, கம்ப்யூட்டர் 75க்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ஆகுதுல, கம்ப்யூட்டர் பட்டாவில பாத்தீங்கன்னா அரை இயர்ஸ் குறிப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாறுபாடுகள் இருக்கு, அளவுகள் மாறுபாடு இருக்கு. இது எது சரி? அப்ப 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா அது தப்பா, இல்ல அரை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா இது தப்பா? அப்ப இது மாதிரி எதையுமே அவங்க சரியான முறையில ஆய்வே செய்யலைங்க. சரியான முறையில ஆய்வு செய்யல. இத அவங்க ப்ரூவன் பண்ணவே இல்லை. ஆனா அது என்ன மாதிரியான நிலம், அதுல குடியிருப்புகள் எப்படி இருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதனால மக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குதா, ஆட்சேபனை இருக்குதான்னு சொல்லிட்டு கள ஆய்வுகள் செய்வதில் அப்படி கள ஆய்வுகள் செஞ்சாலும் மேலோட்டமா பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த அம்மாப்பட்டத்துல நடந்த மாதிரி. இனிமேலாவது தயவு செய்து அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீர்நிலைகளை எல்லா நீர்நிலைகளையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாம். சரிங்களா? இன்னைக்கு நீர்நிலைகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அரசாங்கத்துடைய கட்டிடங்கள் மட்டும் தமிழகத்துல 4862 நீர்நிலைகள்ல அரசு கட்டிடங்கள் இருக்கு. அதை எடுக்க முடியுமா? நீர்நிலை காப்பாத்த போறோம்னு சொல்றாங்களா? அதை எடுத்துருவாங்களா அவங்க? இன்னைக்கு சாஸ்தாவுடைய காலேஜ், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்தா காலேஜ் 3.5 ஏக்கர் சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுருச்சு. ஏன் நீங்க உள்ள இன்னும் எடுப்பு ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறீங்க, அதை அகற்றாம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த கேட்டுக்குள்ள கூட இந்த அரசாங்கத்துல உள்ள போக முடியல, ரெவன்யூ ஆபீசரால உள்ள போக முடியலையே. அப்போ ஒரு பணம் இருக்கவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதியா? மற்ற சமூகங்களுக்கு ஒரு நீதி, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதியா? அப்படித்தான் கேட்க வேண்டியிருக்கு. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவில் பேசப்படல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? நான் ஏன் கேட்குறேன்னா, இதுவே ஒரு உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள் மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்களாக இருந்திருந்தா ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுறதோ இல்லை ஒரு முஸ்லீமுடைய வீடு இடிக்கப்பட்டுறதோ ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆளக்கூடிய இந்த நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது யாரும் அதை பற்றி பெரிய அளவில் பேசின மாதிரி தெரியல. திராவிட கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்கல. அது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளும் அதை பற்றி எதுவும் பேசின மாதிரி தெரியல. இதை எப்படி பார்க்குறீங்க? வருத்தம் இருக்கு. அல்ல அப்படி சொல்ல முடியாது. இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு சொல்ல முடியாது. சமுதாய அமைப்புகள் எங்களுக்கு டே 1ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப எஸ்டிபி கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளரான அபூபக்கர் சித்திக் அவங்க முதல் போராட்டத்துல இந்த ஆக்கிரமிப்பு அடிச்சாங்கல்ல, நவம்பர் 1 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த நிகழ்வுக்கு முன்னாடியே கடந்த ஒரு கிட்டத்தட்ட 2000 நபர்களுக்கு மேல் திரட்டி நாங்க செஞ்ச அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்துகிட்டு எங்களுக்கான நிறைய வழிகாட்டுதல நிறைய வழிமுறைகளை போனாங்க. அக்டோபர் 28 வந்திருந்தாங்க. அவங்க தொடர்ச்சியா நம்ம கிட்ட என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாமகவை சேர்ந்த தோழர்கள், குறிப்பாக சொல்லணும்னா நம்ம புதுப்பட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஷேக் தாவூத், அவர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளோட தொடர்புல இருந்துகிட்டு அவங்க பேராசிரியர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜவாஹிர்லால் சாப்போடைய அவங்களுடைய கைடன்ஸ்ல தொடர்ச்சியாக எங்க கிட்ட தொடர்புல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போகணுன்ற மாதிரியான ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு சமூக அமைப்புகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொல்லினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டத்துல வீடியோ கால்ல எங்களுடைய மக்களுக்கு, ஏன்னா எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் இந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை மீறி நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்துல இந்த மாதிரி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அதுல இந்த நிகழ்வு வாயிலாக நான் மனமார்ந்த நன்றி அண்ணன் பெருமா அவர்களுக்கு நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் போராட்ட குழுவின் சார்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த போராட்ட காலத்திலேயே உங்க கூட நாங்க இருப்போம், எப்பவுமே விசிகா இருக்கும், நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதே போன்று நேற்று கூட எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு இதுக்கப்புறமா எடுக்க வேண்டிய முடிவுகள் சம்பந்தமாகவும் நிறைய ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி தாண்டி அமைப்புகளை தாண்டி நிறைய தலைவர்களும் நம்ம கூட, அண்ணன் KM ஷரீப் அவர்கள் நமக்கு தொடர்ச்சியா நம்ம கூட தொடர்பு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இன்னும் ஒரு சில பேர் பெயர்கள் எனக்கு தக்க நினைவுல வரல. நிறைய தலைவர்கள் நம்ம கூட தொடர்பு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் யாருமே வரல. எங்க மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்களே, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே
இன்ன வரைக்கும் வரல. இது வரைக்கும் வரல. எங்களுடைய தொகுதி எம்பி வந்தாங்க, சிட்டிங் எம்பி, அவங்க ஒர்க் போர்டோட சேர், அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட எங்களுடைய வருத்தங்களை பகிர்ந்துகிட்டோம். அப்புறம் அவங்களும் வந்து எங்களுக்கு சில உதவிகள் செய்வதாக வாக்குறுதி அளிச்சுட்டு போனாங்க. அடுத்த கட்டமா நேற்றைய தினம் வந்து எம்எல்ஏ எஸ்டி ராமச்சந்திரன் அவங்க வந்தாங்க, காலம் கடந்தா வந்தாங்க, பரவாயில்ல வந்தாங்க, வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நாங்க அதாவது என்னன்னா, இது கோர்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதிகளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அந்த அப்சர்வேஷன் எங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து நின்றா ஒரு மாரல் சப்போர்ட், அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாங்க எதிர்பார்ப்பது இந்த எங்களுடைய ஓட்டுகளை முழுமையாக வாங்கி எங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்களே, மற்ற சமூகங்களுக்கு ஓடி ஓடி போறாங்களே, ஏன் எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிறதுதான். அப்போ அவங்க அவங்களுடைய விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் என்ன தோன்றுது. ஆனால் உணர்வுள்ள திமுக தொண்டர்கள் அத்தனை பேரும், உணர்வுள்ள அம்மாபட்டணத்தை சேர்ந்த திமுகவுடைய பிரதிகள் அத்தனை பேரும் எங்களோட நின்றார்கள் அப்படிங்கிறதையும் அந்த நேரத்துல பதிய வச்சுக்கணும். அம்மாபட்டணத்துல எவ்வளவு ஓட்டு மொத்தமா இருக்கும் முஸ்லிம்களுடைய ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா, நான் பூத்துல 2019 நான் பூத்துல இருந்திருக்கிறேன். அதுல சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 8000 வாக்குகள் பக்கம் இருக்கு. அதுல 6000 ஓட்ஸ் வந்து போல் ஆகும். இந்த 6000 ஓட்டுகள்ல கடந்த தேர்தல் 2024 மக்களவை தேர்தல்ல பாத்தீங்கன்னா 5800 ஓட்டுகள் திமுகவுடைய இந்தியா கூட்டணிக்கு விழுந்துச்சுங்க. பாத்துக்கிறது இது வந்து திமுகவுடைய ஒரு கோட்டை. இந்த திமுகவுடைய கோட்டை தான் வந்து புல்டோசர் வச்சு அவங்களே இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க அப்படி சொல்றீங்க. அப்ப நம்மளால ஏற்படுத்தப்பட்ட, ஏன் இன்னும் சொல்லணும்னா, தமிழ்நாடு முழுக்க 69% ஓட்டுகளை போட்டு இன்னைக்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னு உரிமையா சொல்ற அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு உரிமை இருக்குன்னா அது நம்ம சமூகத்துக்கு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலையில கூட நம்மள அவங்க வந்து கன்சிடர் பண்ணல, நமக்கான உதவிகளை நீட்டல. இவ்வளவு விதிமுறைகளை மீறி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தாசில்தார் பன்னீர்செல்வமும் இந்த ஆர்டிஓ அக்னேயாவும். அட்லீஸ்ட் அவங்க மேலேயாச்சும் ஒரு துறை ரீதியான நடவடிக்கை, ஒரு தாசில்தார் நீக்கிறது கூடவா, ஒரு தாசில்தார் பணிமாறுதல் பண்றது கூடவா இந்த அமைச்சர்களுக்கும் இந்த மேல் பதவியில உள்ளவங்களுக்கும் இதெல்லாம் போயிடுச்சு. நியாயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்களே வந்து நிறைய விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி போற மாதிரி தோணுது. இப்போ ரீசெண்டா அந்த போராட்டம் கைவிடப்பட்ட அந்த சமயத்துல கூட சில உடன்பாடுகள் அரசாங்கத்திற்கும் அம்மாபட்டணத்துடைய நிர்வாகிகளுக்கும் எட்டப்பட்டிருக்கதா தகவல் வந்துச்சு. கடந்த வேறு சில சேனல்கள் கூட சொல்லியிருந்த அந்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப 26ஆம் தேதி தான் நம்ம வந்து ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்துறோம். 28 இடிக்க வர்றாங்கன்ற தகவல் கிடைச்சுதான் நம்ம 28 ஒரு பெரிய அளவிலான மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அப்ப நம்ம போராட்டம் முன்னெடுத்து அது வந்து வைரலாகி உலகம் முழுக்க ஒரு பேசக்கூடிய செய்தியாக மாறிய பின்பு அதிகாரிகள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா, நாங்க பள்ளிவாசல டச் பண்ணதே, பள்ளிவாசல நாங்க இடிக்கிறோம்னு சொன்னோம்னா, ஏன் நீங்க பள்ளிவாசல வச்சு மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, இதுக்கே உங்க மேல வழக்கு போடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, இந்த ஒரு குரூர புத்திமாங்கல்ல, இந்த குறுக்கோழியை கையாள ஆரம்பிச்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, 3 சர்வே நம்பர் இருக்கு. 101/5, 225, 226. 228 சர்வே நம்பர் 206 முழுமையா எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 225 அந்த பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசலுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தெக்குத்துறை ஜமாத் தலைவர் அதை ரிசீவ் பண்ணிருக்காரு. அப்போ பள்ளிவாசல் மட்டும் இடிக்க மாட்டோம்னு தீர்ப்பை மீறி சொல்றதுக்கு தாசில்தாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப எங்க குடியிருப்புகளையும் இடிக்க கூடாது, ஒரு மனிதாபிமான அடிப்படையில நிறுத்தி வச்சிருக்கலாம்ல. அப்போ எங்களுடைய போராட்டம் ஒரு பெரிய அளவுல பேச பொருள் ஆனதுக்கு அப்புறமா இது அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படும், தங்களுடைய பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு நெருக்கடி ஏற்படும் உணர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, தாசில்தார் அந்த வார்த்தையை விடுறாரு. அப்ப எங்கள்கிட்ட அன்னைக்கு போராட்டம் நடக்கும்போது எங்கள்கிட்ட என்ன சொன்னாரு அவரு, நான் கமர்ஷியல மட்டும் தான் கை வைப்பேன், ரெசிடென்சியல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்க என்ன பண்றோம், அந்த போராட்டத்தை கலைச்சு பின்வாங்கிறோம். இல்லை என்றால் ஷஹீன்பாக் கொண்டு தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தான் நாங்க அதை ஆரம்பிச்சோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து, இல்ல நாங்க கை வைக்க மாட்டோம், நாங்க நம்பிட்டோம், அதை பிளைண்டா நம்பிட்டோம். நாங்க பிளைண்டா நம்பிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, அவங்களுடைய வேலைகளுக்காக வெளியூர்கள் சென்றிருந்த நேரத்துல, போராட்ட குழுவை சேர்ந்த முன்னணி ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் இல்லாத நேரத்துல, அப்பாவி மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சமயத்துல வந்து புல்டோசர் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இடிச்சுட்டாங்க. அவங்க இத்தனைக்கும் இடிச்ச வீடு யாரோட தெரியுமா, SRM அகமது தம்பி அவங்களுடைய வீடு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா 2 முறை மாவட்ட கவுன்சிலர், 2 முறை ஊராட்சி மன்ற தலைவர், இவ்வளவு செல்வாக்கு மிக்க நபர். அவர் வீட்டை இடிச்சதுலயும் வேற எதுவும் உள்ளுக்கம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு. ஏன்னா அந்த ஆடியோ வந்து இந்த தாசில்தாரும் இந்த ஆர்டிஓக்கும் இந்த பகுதியில ஒரு நல்ல பேரே இல்லைங்க மக்கள் மத்தியில. இவங்க எல்லா ஊர்லயும் இது மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோடையும் பிரச்சனை, மக்களோடையும் பிரச்சனை, ஒவ்வொரு ஊரை சேர்ந்த தலைவர்களோடையும் பிரச்சனை. அதுவும் இந்த தாசில்தார் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 8 மாதமோ 9 மாதமோ தான் அந்த ஊருக்கு வந்து தொடர்ச்சியா அவர் கை வைக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குதுங்க. வேறொரு பிரச்சனையில அவர் சொல்றாரு,
ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்றாரு, நான் முதலமைச்சரே சொன்னா கூட என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சட்டத்தின்படி நடக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம் முதல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வீராவேசமா யாருமே இல்லாத நேரத்துல, அப்பாவி மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நேரத்துல புல்டோசரை கொண்டு இத்தனை வீடு இடிச்சு போட்டு போனாரு. அவரு சரியான முறையில விதிமுறைகளை பின்பற்றினாரா? நிச்சயமாக நாங்க இதோட விட போறது கிடையாது. இப்ப எங்களுக்கு அல்லாவுடைய கிருபையினால கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஸ்டே கிடைச்சிருக்கு. இந்த 225க்கு அதுல 30 வீடுகளும் ஒரு பள்ளிவாசலும் இப்ப சேஃப். என்னோட கிருபையால நமக்கு கோர்ட்ல ஸ்டே கிடைச்சிருக்கு. அந்த கோர்ட்ல நடந்த அந்த கான்வர்சேஷன்ல தான் நீதிபதி கேட்கக்கூடிய எந்த விதமான கேள்விக்கும் இந்த அதிகாரியால பதில் சொல்லவே முடியல. அங்க நடந்த விஷயங்களை நமக்கு வழக்கறிஞர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது சொல்லப்பட்ட செய்தி இது. அப்ப எந்த விதமான விதிமுறைகளை பின்பற்றப்படலைங்கிறது அப்பட்டமா தெரியுது. இதற்கு அப்புறமாக நாங்க இவர் மேல இதுக்காகவே நாங்க வழக்கு போட்டு இவர் சட்ட ரீதியாக இவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய போராட்ட குழு சார்பாக நாங்க தயாராகி வந்துட்டோம். ஓகே. அம்மாபட்டினம் மக்கள் இப்போ என்ன மனநிலையில இருக்கிறாங்க? தொடர்ந்து இந்த வழக்கு எந்த மாதிரியா எதை நோக்கி நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்களுடைய மனநிலை என்னன்னா, யாருமே நம்மள பார்க்கல அப்படிங்கறதுல அவங்க ஒரு பெரிய ஒரு விரக்தி மனநிலையில இருக்கிறாங்க. ஏன்னா சொந்த காசுகளை செலவழிச்சு, நிறைய சகோதரர்கள் பயந்துகிட்ட செய்தி சொல்றேன், சொந்த காசு, அதாவது ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா கட்சிக்காரங்க செலவு பண்ணுவாங்க, வேட்பாளர்கள் செலவு பண்ணுவாங்க. ஆனால் எங்க ஊர் மக்கள் சொந்த காசு செலவு பண்ணி, சொந்தக்காரன் மத்தக்காரன் வெளியூர்ல இருக்கவனுக்கு எல்லாம் டிக்கெட்டை போட்டு ஒருத்தனை 10,000ல இருந்து 20,000 தகுதிக்கு தகுந்த மாதிரி 50,000 வரைக்கும் செலவு பண்ணி, ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷன்ல நம்ம மக்கள் ஜெயிச்சிடணும், நம்ம இந்த ஆளுங்கட்சி எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்க வச்சிடணும், நமக்கு எதிரானவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்துல என்ன பண்றாங்கன்னா, சொந்த காசை செலவு பண்ணி தேர்தல் வேலை பார்த்து இப்படி ஜெயிக்க வச்ச பிரதிநிதிகள் கூட இவ்வளவு தாமதமா வர்றாங்களேங்கிற வேதனையும் விரக்தியும் இருக்கு. இதுவரைக்கும் ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் யாரும் வரல. அட்லீஸ்ட் ஒரு போலியாவாச்சும், அரசியல் சொல்லக்கூடிய ஒரு போலியாவாச்சும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போங்கப்பா எங்களுக்கு, எங்க ஊருக்கு அதை கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னா எங்களை நீங்க என்ன நினைக்க, குப்பையும் தூசியிலும் தூசியா எங்க கீழானதுல நினைக்கிறீங்களா நீங்க? அப்படிங்கிற எண்ணம் எங்களுடைய மக்களுக்கு இருக்கு. அதே போன்று இது நிச்சயமாக இந்த பிரச்சனையை உட்நோக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல உள்ள சமுதாயமும் உட்நோக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில சரியான முறையில அரசாங்கம் இதை கையில எடுத்து இப்ப இந்த கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறமா அரசு தலையிடலாம். நிச்சயமா தலையிட்டு அந்த தவறுதலாக அரசு பதிவேட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து அதை வகை மாறுபாடு பண்ணி எங்களுடைய மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற குடியிருப்பு நிலங்களாக அதை வகை மாறுபாடு செய்து அதை எங்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே இடித்த வீடுகளுக்கும் சரியான முறையில இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களுக்கும் மாற்று இடம் அல்லது அவங்களுக்கான இழப்பீடுகளை சரியான முறையில இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.